அக்கா இத பாரு ஆமா எப்படி அக்கா அழகாக ஒரு மாமரம் என்றால் பல கனிகள் இருக்கும். ஆனா இந்த மாமரத்தில் ஒரே கனி இருக்கிறது. அதிசயமாக தெரிகிறது. அதுபோல மட்டும் கிடையாது, அந்த மரத்தடியிலே யாரோ சன்னியாசி வாழ்கின்ற போது இருக்கிறது. கமண்டலம் புரியாதை அப்படி இருக்கிறது.
அந்த கனி வேணாம், நாட்டுக்கு வா, 1000 அப்படியே சொன்னாங்க. பரிசான கட்டி கொடுத்தா இந்த நிலைமை தான். அந்த மாமரத்தை ஏறி பெருக்க முடியாது சொல்லிட்டு என்னென்ன போய் அண்ணா அந்த மாங்கனி மட்டும் பார்க்கின்றீர்கள். ஆனா அந்த மாமர தடியை பார்த்தீர்களா? புலித்தோல், கமண்டலம், ருத்ராட்ச மாலை கொல்லப்பட்ட யாரோ முன்னில் வாழ்க்கையில் போட்டிருக்கிறார். அப்படியே சொன்னாங்க பாத்தியா? இவரும் சொல்றாரு இந்த மாங்கனி வேண்டாம். அதனாலே அரவணைக்கு வாருங்கள். அதையே தான் சொல்லிட்டேன், வேண்டாம் என்று தான் சொல்லிட்டேன். புறப்படுங்க. அண்ணா அந்த மாமனி எனக்காக வேணும்னா அண்ணா தெரியாது. தங்கை மட்டும் இருவருக்குமே வேண்டும். அந்த மாமனி இப்பொழுது பறித்து தர வேண்டும். மடியை ஏந்திரம் யார் மடிப்பாங்க? அது மட்டும் இல்லை, வேண்டாம் என்று குருதேவன் தெரிவிக்கின்றார். நானும் தெரிவிக்கின்றேன், வேண்டாம் என்று தெரிவிக்கின்றேன். வேண்டுமென்றால் நான் சொல்வது உண்டு. எப்படி? நீங்கள் இருவரும் ஆமா சந்திர சூரியர் 2 கண்கள் போடுகிறேன். உண்மைதானே? உனக்கு கொடுத்தால் அக்காவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமா அக்கா உன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும். உண்மைதான். அதனாலே இருவர்களும் முந்தாடி எந்த வண்ணமாக இருங்கள். அந்த மாங்கனி யாரும் அறிவிக்கிறதோ அவர்களே உண்ண வேண்டாம். அப்படியே அது மட்டும் இல்லை, அந்த மாங்கனி உண்ணுகின்றீர்களோ அவர்களால் வரும் இன்பமோ துன்பமோ அவர்களை சார்ந்ததே. அண்ணா அப்படி சொல்லுங்க. மாமலை தகைக்கே விழுந்து விட்டது. அதனாலே விட்டு பிடிக்கின்றேன் அண்ணா. சரி அவர் வயிற்றில் பறக்கும் கெட்டால் கட்டாயம் வேணாம்.
இப்போதே புறப்படுகிறேன். உன்னிடம் எத்தனையோ முறை உரைத்தேன். அந்த மாங்கனி வேண்டாம் என்று கேட்டாயா? அந்த மாங்கனி யார் பறித்து உண்ணார்களோ அவர் வயிற்றில் பிறக்கும். கேட்டால் சொன்னார்
என்று சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். நடக்கப்போவது நான் உன்னுடைய அன்னைக்கு கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற வேண்டும். கிடைக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒருத்தோடு கொடுக்கிறேன் என்று ஆட்சி கொடுக்கிறேன். ஓடி பாவத்தை செய்து நான் உலகத்தில் பெண்ணால் பிறந்தனே தெரியவில்லை. என் தாயை போட்டேன் அவனை பார்த்தேனோ பார்க்காத தெரியவில்லை. ராஜா கண்ணே ஏன்னா
அந்த குழந்தைய வரிசையாக இருந்து எட்டி பார்த்தா அப்படி என்னாலும் எட்டு எட்டு அப்படி இருந்து என்னாலும் எட்டு எட்டு எந்த குழந்தை எட்டாவது அவனுக்கு மரணம் வரும். ஆமா, அதனால இப்போது ஏழாவது குழந்தை தங்க இருக்கிறாரே இதமான ஏழாவது குழந்தை. ஆமா, இந்த 6 குழந்தைங்க வெட்டிக்கிறேன். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கலாம், ஒருவரோடு பேச முடியாது. எப்படி இவர்கள் ஒன்று சேருவார்கள்? கண்ணாடி மாதிரி ஏறி வச்சு விட்டா அப்படி குழந்தை பிறந்து விட்டார். கோவேரி கழுதை கத்து, கோவேரி கழுதை நாவில்லா மணி ஓசை தரும். மணி செவனமா குணங்கள் விடுவான், குணலோ செவனங்கள் விடுவான். இந்த அறிவுதான் தெரிந்தா கண்ணாடி மாதிரி ஏற்படுத்தியிருக்கின்றேன். நீங்கள் இருவர் தனித்தனியாக இருக்க வேண்டும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கலாம், பேச முடியாது. எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி வாங்க வருகின்றேன். ஹலோ, வசுதேவரே, நான் தான் நாராயணன் பேசுகிறேன். வசுதேவரே, கம்சன் உங்கள் கால்களிலும் கரங்களிலும் விலங்கு பூட்டி சிறைச்சாலையிலே, காராக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலையிலே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கலாம், ஆனால் பேச முடியாதபடி கண்ணாடி மாளிகை அமைத்து சிறைச்சாலையிலே அடைத்து விட்டான். இப்பொழுது உங்களுக்கு 8வது குழந்தை பிறக்கும் நேரம். 6 குழந்தைகளை கம்சன் கொன்று விட்டான். 7வது குழந்தை 5 மாத கர்ப்பமாக இருந்தால் தேவகி. கம்சன் சிறைச்சாலை பக்கம் ஒரு சமயம் வந்து அதை உக்கிர பார்வையோடு பார்த்தான். அதை பார்த்து பயந்து நடுங்கினாள் தேவகி. அந்த 5 மாத கரு கரைந்து விட்டது. அது உதிரம் வழிந்து ஓட நான் என்னுடைய வாகனமாக இருக்கக்கூடியவன் ஆதிசேஷன், எனக்கு பாம்பனையாக இருக்கக்கூடியவன், அந்த ஆதிசேஷனை அனுப்பி அந்த உதிரத்தை எல்லாம், கருக்கலைந்த உதிரத்தை, 5 மாத உதிரத்தை உறிஞ்சி எடுத்து இன்னும் 5 மாதம் கரு இது வளர வேண்டும் என்று ரோகிணி ஆயர்பாடியிலே நந்தகோபர் மனையிலே வளர்ந்து வருகிறாள், வாழ்ந்து வருகிறாள். அவளுடைய அந்த மாளிகையிலே இந்த குழந்தையை எடுத்து சென்று அந்த ரோகிணி வயிற்றில் 5 மாத கருவாக உன் அம்சமும் என் அம்சமும் சேர்த்து செலுத்திவிடு அப்படி என்று கட்டளையிட்டேன். அப்படி குழந்தையாக அங்கே பிறந்து 7வது குழந்தை நாராயணனாகிய என் அம்சமும்
ஆதிசேஷனாகிய அவன் அம்சமும் சேர்ந்து பலராமன் என்ற குழந்தையாக பிறந்து வருகிறான். இப்படி இருக்கின்ற சமயத்திலே நீங்கள் இந்த சிறைச்சாலையிலே இருக்கின்றீர்கள். இந்த யுகமோ துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே 28வது மன்வந்தரம். இந்த 28வது மன்வந்தரத்திலே தாது வருடம். இந்த தாது வருடத்திலே அதாவது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் கூடிய அஷ்டமி திதியிலே துஷ்டர்களை கருவறுக்க நான் கிருஷ்ணனாக 8வது குழந்தையாக இப்பொழுது தேவகி வயிற்றில் அவதாரம் செய்ய போகிறேன். அப்படி நான் அவதாரம் செய்தால் குழந்தை பிறந்தவுடனே என்னை இந்த ஒரு கூடையிலே தாம்பால தட்டிலே வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கை கால்களில் உள்ள விலங்குகள் அகன்றுவிடும். சிறைச்சாலை கதவு தானாக திறக்கும். இன்று இரவு ஜோதி 15 நாழிகைக்கு நான் குழந்தையாக பிறந்தவுடனே என்னை எடுத்துக்கொண்டு கதவு திறந்தவுடனே நேராக வெளியே செல்லுங்கள். விடாமழை பொழியும். ஆனால் ஆதிசேடன் குடைபிடிப்பார். நீங்கள் பயப்படாதீர்கள். நேராக ரேப்பரை என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடிக்கு செல்லுங்கள். ஆனா வழியிலே யமுனை ஆறு ஓடுகிறது. கண்டு பயப்படாதீர்கள். முன்பற்றி பின் சுரக்கும். யமுனையில் இறங்கி சென்றால் ஆயர்பாடிக்கு செல்லுங்கள். அங்கே அசோதை திருவயிற்றிலே என் தங்கை மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய லோக மாயா சக்தி, அவளை பெண் குழந்தையாக நவமி திதியிலே பிறக்க செய்திருக்கிறேன். நான் அஷ்டமி திதி கடைசி நேரத்தில் பிறந்தவுடன் நவமி திதியும் பிறந்து விடுகிறது. அந்த நவமி திதியிலே என் தங்கை துர்கா தேவி பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறார். அந்த நேரம் அங்கு எல்லோரும் அயர்ந்து உறங்கி இருப்பார்கள். நீங்கள் சென்றது யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தையை அங்கே ஆண் குழந்தையை அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து முன்போலவே சிறைச்சாலையில் வைத்து விடுங்கள். அப்படி வைத்துவிட்டால் யாருக்கும் எதுவும் தெரியாது. குழந்தை மாற்றப்பட்டுவிடும். ஆகட்டும். இப்பொழுதே குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்ய போகிறேன். லட்சுமி ரமண கோவிந்தா, ராதா ரமண கோவிந்தா. எம்பெருமானே, வைகுண்டவாசா, என்ன கனவு கண்டது நினைவாகிவிட்டது. இருந்தால் இப்போ எடுத்து செல்கின்றேன். எடுத்து சென்று ஆயர் பாதையை வைத்துவிட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தையை கொண்டு வருகிறேன். நான் கொண்டு வருகிறேன். பச்சை நிறம்
பாலில் வைத்துவிட்டு உப்போலவே நாம் அத்தான் என்னங்க பெண் குழந்தை விழுந்துட்டாங்க பத்தியா? பார்த்தாயா? குழந்தை போய் எடுத்து கொடுக்க வேண்டும். என்னது? குழந்தை கொடுக்க வேண்டும். வாங்க. நான் கொடுத்த வாக்கு கிடைக்கிற அத்தனை கோடி கொடுக்கவே என்று சொல்லியிருக்கிறேன். அத்தான், இதோ பெண் குழந்தை விழுந்துட்டாங்க. இதனால இவன் நமக்கு தான் அவசரம். நான் நம்ம போய் கொடுத்துறேன். ஆமா. ஏய், என்னடா? வாயில இருக்கு, வாயில. ஆமாடா. அம்மா பாபா ஆ? எல்லாம் நான் உன் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு வைக்கிறேன். அம்மா நீங்க போல கைடா ஐயா, பொண்ணு வந்து கொண்டு எனக்கே பொண்ணு வந்து கொண்டுறாடா. பொண்ணு வந்து போகுதா எங்க மகாராஜா இருக்கிறாரு மகாராஜா, உன் மாலை ஒதுக்கிறாங்க எனக்கு சொல்லுவோம். இன்னும் கல்யாணம் அவளுக்கு அப்படியே சொல்றேன். உங்க மாமியா வந்து உங்க மாமியா வந்து உங்க கோபாலம் பண்ணுது ஏய், என் பாப்பா வந்தா சரி. நான் என்ன மாமியா இருக்கு அதானே சொல்லுது இங்க வர சொல்லு. பாபா அவர் பொண்ணு சொல்றாரு அண்ணா, உள்ள விடுறாரா? உள்ள உள்ள சொல்றாரு பேசி வாங்க. அண்ணா, ஆமாம்மா. அண்ணா, இங்க பாரு. உனக்கு நான் உன் கூட போற அத்தை பாசம். உனக்கு ஒரு ரூபாய் தான் செலவு வைக்க மாட்டேன்னா. இதோ பாரு, அழகான பொண்ணு வந்து கொண்டுறான். இந்த பொண்ணு நான் வளர்த்து உன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணன் மருமகன் அவன் அவன் மாறியா ஏய், எங்கே போன சனியில ஏறி வச்சு ஏற்கிற கதியா சிறப்பங்கோழி தானா மனித மாற்ற மாதிரி எங்கேயும் போவதா சாவச்சுக்க ஆளு 5 பார்ப்போம் ஆமாங்க பெண்ணு ஒரே ஆளு நெஞ்சோ கூலி போடுறியா இந்த குழந்தைய இப்போ சிசுவை கொண்டாட தோஷம் ஏழை கொண்டாட தோஷம் ஆனால் சொல்ல வேண்டியது அதனால உங்க கையால போகக்கூடாது பூஜை ஆராய்ச்சி போறேன் நீங்க பால் அப்படி நிறுத்துங்க நேரா வந்து பால்ல உழுந்து தலை தெரியா முண்டை தெரியா வந்துருங்க ஏன்னா ஆகாயத்தில் இருந்த பொருள் கீழே கூடி வருகிறார் ஆமாங்க அப்போது வழக்காட்சியா நமக்கு வெற்றி அப்படியே கடவுளே இதுவா அந்த சிசு அதே கம்சா அண்ணாந்து பார் கீழே விழுவேன் என்று நினைத்தாயா பக்கம் 16 கரங்கள் கோரை பற்கள் கோழி முட்டை கண்கள் விகார சுரூபம் பார் செம்பட்டை மயிர் என்னை சாதாரண பெண் குழந்தை என்று நினைத்து கொண்டாயா அகில லோக மாயா சக்தி நான் ஏண்டா என்னை கொல்ல உன்னால் முடியாது உன்னை கொல்ல என் அண்ணன் ஆயர்பாடியிலே பிறந்து வளர்ந்து வருகிறான் திறமை இருந்தால் அவன் யார் என்று கண்டுபிடித்து அவனை கொல் பார்க்கலாம் அந்த சின்னம் சிசுவாக இருந்தது
பட்டுதான் தாமரை தடாகத்திலே வந்து விட்டார். ஓஹோ பார்த்தா கேளுங்க, என்னடா இது என்றுமில்லாமலே இந்த தண்ணீரே எல்லாம் வெள்ளியமாக இருக்கிறது. பார்த்த உடனே என்ன செய்த தெரியுமா?